وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய அருளினால் அவனது பரக்கத்தை பெற்ற புனிதமிகு ரமலான் மாதத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையிலே இந்த காலங்களில் அதிகமாக நல்லுபதேசங்களை நாம் பெற வேண்டும், அவற்றை வாழ்வில் அமுல்படுத்தவும் முயல வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் ஒரு நோன்பாளிக்கு இறைவன் வழங்குகின்ற மகிழ்வான தருணங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நோன்பினதும் நோன்பாளியினதும் சிறப்புகள் குறித்து சொல்லி வருகின்ற வேளை அல்லாஹு தஆலா சொல்லுவதாக சில விடயங்களை சொல்லுகிறார்கள். அதன் இறுதியிலே லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் உண்டு. அதிலே முதலாவது சந்தோஷம் குறித்து நபிகளார் சொல்லும் பொழுது அவர் இஃப்தார் செய்யும் நேரத்திலே அவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் என்று சொல்லுகிறார்கள். 2வது சந்தோஷம் குறித்து சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கும் தருணத்திலே தன்னுடைய நோன்பின் மூலமாக அவர் அந்த நேரத்தில் பெறுகின்ற சந்தோஷத்தை நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். எனவே எங்கள் எல்லோருக்கும் இயல்பாகவே தெரியும், சஹரிலே நாம் எங்களுடைய நோன்பை துவங்கி இஃப்தாருடைய நேரம் வரையில் நாங்கள் படுகின்ற அந்த கஷ்டங்களுக்கும் எங்களுடைய பொறுமைக்கும் அந்த இஃப்தார் நேரத்தில் எமக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷம், அதே போல இது இயல்பாகவே எம் அனைவருக்கும் தெரிந்தது. 2வது சந்தோஷம் குறித்து எம் அனைவருக்கும் அனுபவங்கள் கிடையாது, ஆனால் மறுமையில் அது உண்டு. அல்லாஹு தஆலாவை நாம் சந்திக்கின்ற தருணத்தில் அதனை அடைவோம். அந்த இறைவனை சந்திப்பது குறித்து இஸ்லாம் நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதனை மறுத்தவர்கள் குறித்து எச்சரித்திருக்கிறது. ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய அடிப்படை நம்பிக்கையாக அது அமைய வேண்டும். இறைவன் இருக்கிறான், அவனை நாம் மறுமையில் சந்திக்க இருக்கிறோம் என்பது. எனவே இது குறித்து அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, சூரா கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வசனத்தின் இடைநடுவில் ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை இரட்சகனை சந்திக்க விரும்புகிறாரோ, ஆதரவு கொள்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நற்கர்மம் செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, எவரையும் அவனுக்கு அவனுடைய இபாதத்திலே கூட்டாக்கி விட வேண்டாம், ஷிர்க் செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே நாம் இறைவனை சந்திக்கும் அந்த தருணம் சந்தோஷமாக அமைவதற்கு இறைவன் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற 2 நிபந்தனைகள், விடயங்கள். நாம் ஒன்று அமல் செய்ய வேண்டும், நல்லமல்கள் செய்ய வேண்டும். நல்லமல்கள் எனும் பொழுது அது அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். அதே நேரம் நபிகளாரை பின்பற்றி அவை செய்யப்பட வேண்டும். நபிகளாரின் மரணத்திற்கு பின்னால் உருவாக்கப்பட்ட இபாதத்துகள் எல்லாம் அவை அடிப்படையற்றவை, அவற்றை நாம் பித்அத், புதுமைகள் என்று நாம் சொல்லுகிறோம். அதே போலதான் அடுத்த வகையாக நாம் பார்க்கும் பொழுது அந்த இபாதத்திலே அல்லாஹுக்கு எந்தவித ஷிர்க்கும் செய்து விடக்கூடாது. எனவே இந்த ஷிர்க் இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்கு மாத்திரம் என்றால் அது இஹ்லாஸாக செய்யப்பட வேண்டும். அது இஹ்லாஸாக செய்யப்பட வேண்டும். எனவே இந்த இஹ்லாஸை நாம் இந்த நோன்போடு பொருத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதன் தான் நோன்பு நோற்றிருக்கிறான் என்பதை இந்த உலகத்திலே அவனை தவிர அவன் நோற்றிருக்கிறானா நோட்கவில்லையா என்பது மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவன் சஹர் முதல் இஃப்தார் வரையிலே அவன் நோன்போடு இருக்கிறான் என்றால் அது அல்லாஹுக்காக அவன் செய்கின்ற அந்த இஹ்லாஸின் காரணமாக மாத்திரம்தான் அது இருக்கிறது. எனவே
அதனால் தான் அல்லாஹு தாலா அந்த நோன்பிற்கு கொடுக்கின்ற இரண்டாவது பெரியதொரு சந்தோஷமாக அவனை சந்திக்கின்ற நேரத்திலே அதனை அவன் கொடுப்பதாக நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த நோன்பு காலத்திலே எப்படி அல்லாஹுக்காக மாத்திரம் எங்களுடைய இபாதத்துகளை செய்கிறோமோ அதன் பிற்பாடும் இது எங்களிடம் தொடர வேண்டும். ஷிர்க் இல்லாத வாழ்க்கை எம்மில் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நாம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலும் மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். மறுமையிலும் இறைவனை சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக நாம் இறைவனை சந்திக்க முடியும். எனவே அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமான வாழ்வை பெறுவதற்கு எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.